எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டூ அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு என்னோட கிச்சன்ல நான் யூஸ் பண்ற எலக்ட்ரிக் அப்ளையன்ஸஸ் பத்தி தான் உங்களோட டீட்டெயிலா ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். புதுசா ஜெர்மனிக்கு வர்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல நெறைய டிப்ஸ்லாம் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இதெல்லாம் எப்படி நான் கிளீன் பண்ணி மெயின்டெயின் பண்றேன் அப்படின்ற டிப்ஸ் எல்லாமே இருக்க போகுது. அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு நம்ம சேனல்ல இருக்க கன்டென்ட் எல்லாம் புடிச்சிருந்தது அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இப்ப நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். எப்பவுமே வந்து நம்ம கிச்சனுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் பொருள் வாங்குறோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாரி அதோட ரிவ்யூஸ் பார்த்து, அதுக்கப்புறம் வந்து அந்த பொருட்கள்லாம் வந்துட்டு நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியுமா அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டங்கள்லாம் வந்து வாங்கலாம். ஒருவேளை நீங்க வந்து இப்ப இந்தியால இருந்து நீங்க ஜெர்மனிக்கு வர்றீங்க. ஜெர்மனி மட்டும் இல்ல, யூரோப் கண்ட்ரிக்கு, ஃபாரின்க்கு வர்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்னலாம் வந்து தேவைப்படுமோ, அத மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும். ஏன்னா, இங்கேயே வந்து நெறைய எலக்ட்ரிக் பொருட்கள் வந்து நமக்கு அவைலபிளா வந்து கிடைக்கும். நல்லா வந்து அது வந்து இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம இந்தியால இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும்போது, அதோட அந்த பிளக் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அது வந்து இங்க உள்ள நமக்கு அந்த சாக்கெட்க்கு வந்து செட் ஆகாது. அதுக்கு நம்ம ஒரு அடாப்டர் வந்து யூஸ் பண்ணணும். ஒருவேள வந்து நமக்கு அங்கருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு மறந்துட்டோம் அப்டின்னா, ரொம்ப சிரமமா தான் ஆகும். அதனால கண்டிப்பா வந்து ஒரு அடாப்டரும் வந்து எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா, ரொம்ப முக்கியமான பொருட்கள்ல வந்து மிக்ஸி, கிரைண்டர் இது 2ம் நம்ம கண்டிப்பா வந்து இந்தியால இருந்து தான் வாங்கிட்டு வரணும். ஏன்னா, இங்க வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப நெறைய அவைலபிளா இருக்கு இங்கயே. இப்ப இங்க நெறைய வந்து இருக்கு அப்டின்றதுனால, இங்க நம்ம வந்து மிக்ஸியோ, கிரைண்டரோ வாங்கும்போது, நம்ம ஊர கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பிரைஸ் அதிகமா தான் இருக்கும். அதனால இந்த 2 மட்டும் நம்ம எடுத்துட்டு வந்தா போதும். ஃபேமிலியா வர்றீங்க அப்டின்னா, கிரைண்டர் தேவைப்படும். இல்ல நம்ம வந்து சிங்கிள் பெர்சன் தான், கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போறோம். ஃபேமிலிலயே வந்து கூட வந்து கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க அப்டின்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, மிக்ஸியே போதும். மிக்ஸிலயே வந்து நம்ம மாவு அரைக்கிறது மொதற்கொண்டு எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நீங்க கண்டிப்பா வந்து மிக்ஸி, கிரைண்டர் அப்புறம் அடாப்டர். இதுல வந்து 3ம் கண்டிப்பா இந்தியால இருந்து எடுத்துட்டு வந்துரணும். மத்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸஸ்லாம் நீங்க வாங்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, இங்கேயே தாராளமா வாங்கிக்கலாம். ஏன்னா, நமக்கு அந்த பிளக் பாயிண்ட் வந்து ஈஸியா இருக்கும். இங்க வந்து நம்ம வாங்குற பொருட்களுக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட மிக்ஸி, கிரைண்டர் இது 2 மட்டும் தான் இந்தியால இருந்து எடுத்துட்டு வந்தது. மத்தபடி கெட்டிலா இருக்கட்டும், இல்ல வந்து ஸ்மூத்தி மேக்கர், ஃபுட் ப்ராசஸர் இது எல்லாமே நான் வந்து இங்க தான் வாங்குனேன். அது எங்க வாங்குனேன் அப்படின்றத இப்ப டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்கக்கூடியது கெட்டில். இந்த கெட்டில் வந்து வாங்கி கிட்டத்தட்ட 5 வருஷம் இருக்கும். நான் ஜெர்மனி வந்து கொஞ்ச நாள்லயே வாங்கிட்டேன் இந்த கெட்டில். அ இந்த கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் லிடில் அப்படின்ற ஒரு சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்குனேன். இதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சில்வர் கிறிஸ்ட் அப்படின்ற ஒரு பிராண்ட். நான் வாங்கும்போது இதோட பிரைஸ் வந்து €19 19.99 அந்த ரேஞ்சுல தான் இருந்தது. பட் இப்பவுமே வந்து சம்டைம்ஸ் இதே மாதிரி கெட்டில் வந்து போடுறாங்க. அதே பிரைஸ்ல தான் இருக்கு. லிடில்ல வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி வந்து அ வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து போடுவாங்க. அங்கேயுமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பாத்திரங்களோ, இல்ல வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் பொருட்களோ வந்து நல்லாவே கிடைக்கும். நம்ம வேணும்னா அது வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷலி வந்து சொல்லணும் அப்டின்னா, சில்வர் கிறிஸ்ட் அப்டின்ற பிராண்டு ரொம்பவே நல்லாருக்கு. நான் இந்த பிராண்ட்ல வந்து கெட்டில் வாங்குனேன். அப்புறம் மினி சாப்பர் மாதிரி இருந்தது. அது வந்து நான் இந்தியால கொண்டு போய் வச்சிருக்கேன். அது வாங்குனேன். அதுவுமே நல்லா இருக்கு இன்னுமே. அதுக்கப்புறம் இப்ப லாஸ்ட் இயர் வந்து சில்வர் கிரெஸ்ட் அப்படின்ற பிராண்ட்ல வந்து எலக்ட்ரிக் மாப் வந்து வாங்குனேன். வீடு துடைக்கிறதுக்குன்னு வாங்குனேன். அதுவுமே இன்னும் நல்லா வந்து வொர்க் ஆயிட்டுருக்கு. ஸோ அது வந்து நானு வேணும்னா சொல்லுங்க. தனியா நான் அது ஒரு வீடியோ போடுறேன். அந்த மாப் வந்து எப்படியெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அ இந்த கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க தான் வந்து ஆன் ஆஃப் பட்டன் வந்து இருக்கு. பிளக் வந்து நம்ம மாட்டிட்டு, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து உள்ள அ எஸ்எஸ் தான். நமக்கு வந்து பெருசா வந்து கரை எதுவுமே வந்து படியாது. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த கெட்டில் கிளீன் பண்றதுக்கு வினிகர், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லெமன் இதுதான் போடுவேன். பேக்கிங் சோடா இல்லாட்டினா கூட வினிகரும், லெமனும் போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டோம்னா, நல்லா பாயில் பண்ணிட்டு ஒரு நைட் ஃபுல்லா அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து நீங்க மறுநாள் வந்து எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணா நமக்கு வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காது. துருப்பிடிக்காது. அந்த மாரி உப்பு கரை மாதிரி இருக்கும் இல்லையா? அது எதுவுமே வந்து பிடிக்காது. நான் இந்த கெட்டில் வந்து 5 வருஷமா யூஸ் பண்றேன். இன்னுமே வந்து நல்லா சூப்பரா இருக்கு. நான் நல்லா வந்து கிளீன் பண்ணி மெயின்டெயின் பண்ணோம்னா, இந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஒரு ஃபில்டரும் வந்து குடுத்துருப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி வந்து ஃபில்டரும் வந்து இருக்கும். இத வந்து நான் கையில எடுத்து வாஷ் பண்ணிட்டு திருப்பி வந்து இதிலேயே வந்து வச்சுருவேன். ஸோ கெட்டில்ல வந்து நான் எப்பவுமே கிளீனிங் பண்றது வந்து வெளியில மட்டும் நல்லா வந்து ஒரு வெட் டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சுட்டு, உள்ள வந்து நான் அந்த மாதிரி பண்ணுவேன். வெளியில வந்து நெறைய தண்ணி ஊத்தி பண்ற மாதிரிலாம் நான் வந்து பண்ண மாட்டேன். அண்ட் இதுல வந்து நமக்கு இந்த மாதிரி மெஷர்மென்ட்டும் வந்து இங்க குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 1.7 லிட்டர் அந்த அளவுக்கு குடுத்துருக்காங்க. அண்ட் கீழ பேஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த மாரி வந்து ஒரு பேஸ் இருக்கும். ஸோ இவ்வளோதான் வந்து இந்த கெட்டில்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ். ஸோ கெட்டில பொறுத்தளவுக்கு நம்ம எந்த பிராண்ட்னாலும் வாங்கலாம். ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நெனைக்கிறேன். ரொம்ப பிராண்டட் வந்து போணும் அப்படின்றது கூட இல்ல. ஏன்னா நம்ம இதுல சுடு தண்ணி தான் வந்து வைக்க போறோம். ஸோ அதனால பெருசா வந்து இதுல ஒண்ணும் வந்து ஃபால்ட் ஆகாது. ரொம்ப வருஷத்துக்கு வந்து நல்லாவே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்மூத்தி மேக்கர். ஸ்மூத்தி மேக்கராவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா நம்ம வந்து தக்காளியோ, வெங்காயம் இந்த மாதிரி ஒரு சில சாஃப்ட்டான பொருட்கள போட்டு சட்னி மாரி அரைக்கிறதுக்கும் நம்ம இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆ இது இதோட பிராண்ட் வந்து WMF அப்படின்ற ஒரு பிராண்ட். இங்க உள்ள பிராண்ட். அண்ட் ஒன் ஆஃப் த டாப் பிராண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது அந்த அளவுக்கு நல்லா ஃபேமஸ் இங்க. ஆ இந்த பிராண்டோட ஸ்மூத்தி மேக்கர் தான் என்கிட்ட இருக்கிறது. ஆக்சுவலி இந்த ஸ்மூத்தி மேக்கர் வந்து எனக்கு வந்து கிஃப்ட்டா வந்தது. ஸோ அதனால வந்து இதோட பிரைஸ் வந்து எனக்கு தெரியல. பட் நான் ஆன்லைன்ல செக் பண்ணும்போது இதோட பிரைஸ் வந்து €39 அந்த மாரி ரேஞ்ச்ல இருந்தது. ஸோ 39.99 அந்த ரேஞ்ச்ல தான் வந்து இதோட அ பிரைஸ் வந்து இருந்தது. அண்ட் இது வந்து டாப் பிராண்ட் தான். அதனால பிரைஸ் வந்து கொஞ்சம் வந்து கூட தான் இருக்கும். ஆனா இது கிட்டத்தட்ட வந்து நான் இப்போ ஒரு 2 வருஷமா யூஸ் பண்றேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் இன்னுமே பிளேட் வந்து நல்லா சூப்பரா ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இதோட பிளேடு. ஸோ நல்லா வந்து ஒரு 4 உள்ள மாதிரி இருக்கு. நான் வந்து இத கையில தான் வந்து வாஷ் பண்ணிப்பேன். டிஷ் வாஷர்ல போட மாட்டேன். பட் இந்த பாட்டில்ஸ் இதுக்கான பாட்டில்ஸ் வந்து இதுதான். 2 பாட்டில் வந்து குடுத்துருப்பாங்க. இந்த பாட்டில்லாம் நம்ம டிஷ் வாஷர்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, 600 எம்எல். ஸோ இது மாரி 2 பாட்டில் வந்து இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து கேப்பும் வந்து நமக்கு குடுத்துருவாங்க. நம்ம வந்து ஸ்மூத்தி போட்டுட்டு, நம்ம வந்து வெளிலயும் எடுத்துட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இந்த பாட்டிலு, அதுக்கப்புறம் இந்த கேப் எல்லாமே வந்து டிஷ் வாஷர்ல நம்ம வந்து போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பிளேட் வந்து நான் கையில வாஷ் பண்ணிப்பேன். சம்டைம்ஸ் வந்து அ கொஞ்ச நேரம் ஊற விட்டு அந்த மாரிலாம் வாஷ் பண்ணோம்னா, கொஞ்சம் நமக்கு வந்து அந்த கரை மாரி இருக்கிறதெல்லாம் வந்து போயிடும். ஸோ நான் இப்போ வந்து வச்சு காமிக்கிறேன். நமக்கு தேவையானத உள்ள வந்து ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிடலாம். அண்ட் நமக்கு இந்த மாதிரி மார்க் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி மார்க்ல வந்துட்டு, இங்கேயும் அதே மாதிரி நமக்கு மார்க் குடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வச்சுட்டு, இப்டி பிரஸ் பண்ணி இப்டி டர்ன் பண்ணோம்னா, நமக்கு அழகா வந்து போய் ஃபிட் ஆயிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆன் ஆஃப் பட்டன் இந்த ஆன் ஆஃப் பட்டன பிரஸ் பண்ணோம்னா, நமக்கு வந்து ஃபுட் வந்து ரெடி ஆயிடும். ஸோ நான் அதிகமா யூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மூத்திக்கு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாஃப்ட்டான இதில தான் வந்து இதில போட முடியும். ஹார்டா இருக்கிறது வந்து இதில அவ்வளவா அரைக்கிறது இல்ல. நான் ஸ்மூத்திக்கே சம்டைம்ஸ் வந்து ஏதாவது வால்நட்டு அந்த மாதிரி கொஞ்சம் போட்டேன்னா கூட, இத்தனைக்கும் நைட்ல ஊற வச்சு தான் நான் போடுவேன். பட் அதுவுமே வந்து கொஞ்சம் வந்து அரப்படுறது சரியா இல்ல. அதனால சாஃப்ட்டான இதுக்கு வந்து இது ஓகே. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஃபுட் ப்ராசஸர். ஸோ ஃபுட் ப்ராசஸர் வந்து எல்லாரோட கிச்சனுக்கும் வந்து தேவையா அப்படின்னு கேட்டா, அவ்வளவா தேவையில்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இது இந்த மாதிரி வொர்க்கிங் வுமன் ரொம்ப வந்து பிஸியா இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் குழந்தைங்க வச்சிருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா யூஸ் ஆகும். இப்ப எனக்கு வந்து கொஞ்சம் கைலாம் கொஞ்சம் வலிக்குது இல்லையா? அந்த மாரி இருக்கும்போதெல்லாம் நான் இதுல நெறைய காய்கறிகள் இதெல்லாம் வந்து நறுக்கியிருக்கேன். ஸோ துருவுறது இந்த மாரி ஐட்டங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஆ கிட்டத்தட்ட இது வாங்கி இதுவுமே 5 வருஷம் ஆயிடுச்சு. பாஷ் பிராண்ட்ல வந்து நான் வாங்குனேன். இங்க ஜெர்மனில அ அமேசான்ல வந்து வாங்குனேன். நான் வாங்கும்போது இதோட பிரைஸ் வந்து அரவுண்ட் 60 சம்திங் இருந்தது. பட் இப்ப இது வந்து கூடிருச்சு. விலை கூடிருச்சு. ஸோ இப்ப வந்து நெறைய பொருட்களோட விலை வந்து அதிகமாயிடுச்சு. முன்னாடி இருந்தத விட அதிகமாயிடுச்சு. ஏன்னா வருஷம் ஆகுது இல்லையா? ஸோ அதனால ரொம்பவே வந்து அதிகமாயிடுச்சு. இந்த பிராண்ட் வந்து நான் சூஸ் பண்ணது பாஷ் பிராண்ட் வந்து எனக்கு ரொம்ப புடிக்கும். ஏன்னா, இதில நான் வாங்குன பொருட்கள் எதுவுமே வந்து ஃபால்ட் ஆனதே கிடையாது.
ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கையான ஒரு பிராண்ட் அப்டின்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம பாஷ் பிராண்ட் வந்து ஜெர்மனிலேயே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிராண்ட் அப்டின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து நான் ரொம்ப நம்பி இத வாங்குனேன். பட் நல்லா வந்து ஒர்க் ஆயிட்டுருக்கு. நாங்க இந்தியாவுக்கு வந்து 1 இயரா போயிருந்தோம். ஸோ அங்கேயும் தூக்கிட்டு போயிட்டு இத வந்து நல்லா யூஸ் பண்ணேன். அங்க தான் ஆக்சுவலி நான் நெறைய யூஸ் பண்ணது. ஏன்னா அங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும்போது நெறைய காய்கறிகள் இதெல்லாம் துருவுறதுக்கு, கேரட்டு இந்த மாரி நெறைய காய்கறிகள் துருவுறதுக்குலாம் இது நல்லா யூஸ் ஆச்சு. சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. ஏன்னா நெறைய பேர் இருக்கும்போது நம்மளால பிசைய முடியாது. ஸோ அதனால இதுல போட்டு நான் வந்து மாவுலாம் வந்து பெசஞ்சிருக்கேன். ஸோ இப்ப இதுல என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். அண்ட் இதுல வந்து டெமோ வீடியோ வந்து வேணும்னா சொல்லுங்க நான் போடுறேன். தனியா வந்து அதுக்குன்னு டெடிகேட்டடா. இப்போதைக்கு என்கிட்ட இருக்க எல்லா அப்ளையன்ஸஸையும் காமிக்கிறேன். ஸோ இதுல ஒரு பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல உள்ள அந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதுக்கு அடியிலேயே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சன்ல வந்து இடத்தையும் வந்து அடைக்காது. இந்த பார்ட்ஸ் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த வந்து நம்ம வந்து கிச்சன்ல வந்து ஒதுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நம்ம அடியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு புஷ் பட்டன் மாதிரி ஒண்ணு இருக்கும். இங்கேயே வந்து படம் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ நான் அத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அடியில வந்து இந்த மாதிரி ஒரு பட்டன் வந்து இருக்கு. இந்த பட்டன வந்து இப்படி மேல வந்து புஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி புஷ் பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி வந்து புஷ் பண்ணா நமக்கு வந்து இது அப்படியே வந்து ஓப்பன் ஆகும். இதுல நம்மளோட எல்லா பார்ட்ஸுமே வந்து வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த ஃபுட் ப்ராசஸருக்கு தேவையான எல்லாமே இந்த டப்பாலயே வந்து வச்சுட்டு உள்ள வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுல இப்ப என்னென்ன இருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்ல நமக்கு வந்து 4 பிளேட் மாதிரி வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு நல்ல பெரிய சைஸ்ல வெள்ளரிக்காயோ ஏதாவது ஸ்லைஸ் பண்றதுன்னா, பெரிய சைஸ்ல ஸ்லைஸ் பண்றது. இந்த மாதிரி ஒண்ணு. இந்த ஸ்லைஸ் பண்றதே வந்து 2 குடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து சின்னது, ஒண்ணு வந்து பெருசு. நல்லா வந்து பெருசாவும் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், சின்னதாவும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 2 குடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நமக்கு வந்து கிரேட் பண்றது. நம்ம தேங்காய் துருவுறது, இல்ல நான் வந்து கேரட் எந்த காய் வேணுனாலும் நம்ம துருவணும் அப்படின்னா, இதுல வந்து நல்லா துருவிக்கலாம். ஸோ நல்லாவே வந்து துருவி குடுத்துரும். வித்தின் அ செகண்ட்ல வந்து நமக்கு வந்து நல்லா துருவி குடுத்துரும். அண்ட் இது வந்து நமக்கு அதே மாதிரி பெரிய சைஸ்ல துருவுறது தான். ஸோ இதுவுமே நமக்கு வந்து சூப்பரா வந்து துருவி குடுத்துரும். நான் யூசுவலா வந்து பெரிய சைஸ்ல வந்து துருவுறது வந்து அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு சின்ன சைஸ் தான் வேணும் அப்படின்ட்டு அதுதான் அதிகமா யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளேடு. இது வந்து சாப்பிங் பிளேடு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த காய்கறியாவது துருவ வேண்டாம், நம்ம வந்து கட் பண்ற மாதிரி பண்ணணும் அப்டின்னா, இத யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயம், தக்காளி இது எல்லாமே சாப் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல வந்து ஒரு பல்க்கா வந்து நம்ம பண்ணணும்னா, இந்த சாப்பர் பிளேடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆம் சப்பாத்தி மாவு வந்து நம்ம பெசைறது. இந்த இதுல வந்து நல்லாவே வந்து சூப்பரா பெசஞ்சு குடுத்துரும். நான் வந்து நெறையவே வந்து இத யூஸ் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி மாவு பெசைறதுக்குலாம். ரொம்ப சூப்பரா வந்து நல்லா பெசஞ்சு குடுத்துரும். நம்ம வந்து பெருசா கையில வந்து திருப்பி பெசையணும் அப்டின்ற அவசியம்லாம் இருக்காது. நம்ம கரெக்ட்டான அளவுல எண்ணெய், தண்ணி, மாவு, உப்பு இது எல்லாத்தையும் போட்டோம்னா, அழகா வந்து அது மிக்ஸ் பண்ணி குடுத்துரும். கடைசியா நம்ம வந்து எடுத்து எல்லாத்தையும் அப்படியே வந்து கொஞ்சம் ஆ ஒண்ணு சேர்த்துட்டு அப்படியே வந்து வச்சிட வேண்டியதுதான். நம்ம திருப்பி பெசையணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஸோ அடுத்த அட்டாச்மெண்ட் வந்து இதுதான். இதுதான் மெயின்னு சொல்லுவேன். ஏன்னா, அந்த சாப்பருக்கு, அப்புறம் வந்து இந்த சப்பாத்தி மாவுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் இது 2த்துக்கும் மெயினே வந்து இதுதான். ஸோ இதுல வந்து 2 இருக்கும். ஸோ இது 2மே வந்து இந்த மாதிரி தனித்தனியா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது 2த்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த அ நீடிங்க்கும், அதுக்கப்புறம் சாப்பிங்க்கும் வந்து போடணும். அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இத அப்படி இந்த மாதிரி உள்ள நம்ம விட்டுட்டு, நம்ம வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த பவுல்ல மேல வச்சுட்டு, அப்புறமா தான் இது 2யும் நம்ம யூஸ் பண்ண முடியும். நான் அத உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன்.
அண்ட் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்ல இங்க வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஸ்கொயர் டைப்ல ஒரு ஹோல் இருக்கு இல்லையா? நமக்கு இந்த 4 அட்டாச்மெண்ட்ட வந்து இதுல தான் நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ நான் இப்ப வந்து வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஒரு மாதிரி கர்வ் மாரி இருக்கும். அது வந்து இந்த இடத்துல வரணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பிரஸ் பண்ணீங்கன்னா, அது வந்து ஃபிட் ஆயிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பவுல்ல வந்து வச்சுக்கலாம். இதுதான் வந்து மெயின் பவுல். நமக்கு வந்து துருவுறது, சாப்பிங் பண்றது, ஆட்டா நீட் பண்றது எல்லாமே இந்த பவுல்ல தான் நமக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து 2யும் வந்து உள்ள சேர்த்துட்டு, இத வந்து இங்க வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த சாப்பிங் பண்றத வந்து உள்ள போடணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இத வந்து வச்சுட்டு, இதையும் இந்த மாரி வச்சுட்டு, லிட் வந்து வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிரலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா வந்து பிரஸ் பண்ணிட்டு ஒரு டிக் சவுண்ட் மாரி வரும். அப்டின்னா இத வந்து ஆடவே ஆடாது. நம்ம கையில புடிக்கணும் அப்டின்ற அவசியம் இல்ல. நம்ம வந்து அந்த பொருள மட்டும் கையில புடிச்சா போதும். அதே மாதிரி தான் வந்து ஆ இந்த லிட்டும் வந்து கரெக்ட்டா போய் நமக்கு அந்த ஹேண்டிலோட அட்டாச் ஆயிக்கும். அண்ட் இதுல உள்ள செட்டிங்ஸ் வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப் பட்டனு 1, 2 இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் எம் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பல்ஸ் மோடு. எம் அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து பல்ஸ் மோடு. அண்ட் 1, 2 அந்த மாதிரி நம்ம வச்சோம்னா, நம்ம அழகா துருவுறது இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஒருவேளை பல்ஸ்ல வேணும் அப்படின்னா, இத நீங்க வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸிக்கு நமக்கு எப்படி இருக்குமோ, அதே செட்டப்ல தான் வந்து இதுலயும் இருக்கு. ஸோ சாப்பிங் பண்றதுக்கும், ஆட்டா நீட் பண்றதுக்கும் இதே மாதிரி உள்ள வச்சா போதும். நான் வந்து கிரேட் பண்றதுக்கு எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிரேட் பண்றதுக்குலாம் வந்துட்டு, இத மட்டும் நம்ம உள்ள போட்டா போதும். ஸோ உள்ள போட்டுட்டு நம்ம வந்து இத வந்து உள்ள இந்த மாரி வந்து ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணிட்டோம்னா, நமக்கு வந்து ஈஸியா நமக்கு வந்து இதாயிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த லிட்ட வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, இதுக்குள்ள நம்ம வந்து நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு, மேல வந்து ஒரு பவுல் இருக்கும். அத வந்து பிரஸ் பண்ணிட்டோம்னா, ஈஸியா வந்து கிரேட் ஆயிடும். ஸோ இப்ப பாருங்க எல்லாத்தையும் வந்து நான் வச்சு முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து இத அப்படியே வந்து உள்ள ஃபிட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். நம்மளோட ஆக்சஸரீஸ் எல்லாத்தையும் இதுக்கானது எல்லாத்தையும் இதுக்குள்ளேயே வந்து வச்சாச்சு. ரொம்ப இடத்த அடைக்காது. இது மட்டும் தான் பெருசு. மத்தபடி வந்து பெருசா நமக்கு வந்து இதோட பார்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து இடத்த அடைக்காது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது மிக்ஸி. மிக்ஸி வந்து நான் இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். பாஷ் பிராண்ட் தான். இதுக்கு முன்னாடி வந்து நான் மார்ஃபி ரிச்சர்ட் அப்படின்ற ஒரு பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து கொஞ்சம் வந்து பிளேடு எல்லாமே ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. 2வது தடவ நான் பிளேட் மாத்தியுமே ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து அது அது நான் ரொம்ப வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கு நான் சென்னையில இருக்கும்போதுல இருந்தே அத நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் வந்து வேற மிக்ஸி வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ நான் இது வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மிக்ஸி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த மிக்ஸி வந்து கொஞ்சம் இதோட பாடி வந்து ஹைட்டா இருக்கு. அது ஒண்ணு தான் நான் இதுல வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா இங்க உள்ள கிச்சன் வந்து நம்ம ஊர்ல வந்து கவுண்டர் டாப் மேலேயே இத வச்சுக்கலாம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா, இத கவுண்டர் டாப் மேல வைக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் வந்து இதுக்கு மேல நம்ம ஜார் வைக்கும்போது ரொம்ப ஹைட்டா இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் இடிக்குது. அதனால நான் தனியா வந்து கீழ தான் வச்சிருக்கேன். ஒரு சின்ன ஸ்டூல் மாரி போட்டு. மத்தபடி இது வந்து கூட வந்தது 4 ஜார். இது வந்து பாத்தீங்கன்னா 1000 வால்ட்ன்னு நெனைக்கிறேன். அண்ட் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5000 சம்திங் வாங்குனேன். கிட்டத்தட்ட 6000 கிட்ட இருந்தது. நான் வந்து கம்பம்ல இருக்கிற ஷாப்ல போய் தான் வந்து வாங்குனேன். வசந்தன் கோல வாங்குனேன் அப்படின்னு நெனைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்ல. ஸோ இதுல 4 ஜார் வரும். அந்த 4 ஜார் என்னென்னன்னு பாத்துரலாம். ஸோ இந்த ஜார் வந்து நல்லா பெருசா இருக்கும். இதுல தான் நான் வந்து இப்போ மாவு இதெல்லாம் அரைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இது நல்லா வந்து மாவு அரைக்கிறதுக்குலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு அண்ட் ரொம்ப சூப்பராவே வந்து அரைக்குது. அண்ட் மாவு அரைக்கிறதுக்கு தான் இது ஸ்பெஷலா இது வந்து இந்த மாரி குடுத்துருக்காங்க. நல்லா வந்து
பெரட்டி விட்டு அரைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லாவே தான் மாவு அரைக்குது இது. நான் நிறைய தடவை இதில் அரைச்சிட்டேன். ஸோ இந்த நாப வந்து நம்ம இந்த மாதிரி இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி வந்து இதில் ஃபிட் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து நல்ல ஒரு பெரிய ஜாரு இதில் நல்லா 2, 3 பேருக்கு இருந்தால் கூட மாவு தாராளமாக அரைக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அண்ட் இந்த மிக்சர் கிரைண்டரில் வந்துட்டு ஒன்று என்னன்னா டிஷ்வாஷரில் நம்ம வந்து போட்டுக்கலாம். இன்னொன்று இது எஸ்எஸ் வேற. ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. என்னால் கையில் வந்து கழுவ முடியலை. ஸோ அதனால நான் வந்து டிஷ்வாஷரில் தான் போடுறேன். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் அடிக்கடி போட மாட்டேன். ஒரு 2, 3 தடவை கையில கழுவிட்டு, ஒரு வாரத்துல 1 நாள், 2 வாரத்துக்கு ஒரு தடவை அப்படிதான் வந்து டிஷ்வாஷர்ல வந்து போட்டு விடுவேன். ஏன்னா ரொம்ப வந்து ஏதாவது பிசு பிசுன்னு இருக்கிற மாரி இருந்ததுன்னா, அதுல போட்டு கிளீன் பண்ணிடுவேன். அண்ட் இந்த பாட்ட வந்து அதுல போட்டுருவேன். அதுக்கப்புறம் இந்த கேஸ்கட் மாதிரி இருக்கு இல்லையா? இந்த டயர்லாம் வந்து எடுத்துருவேன். எடுத்து கையில தான் வாஷ் பண்ணிப்பேன். இதுவுமே வந்து நான் ரொம்ப ரேரா தான் வந்து டிஷ்வாஷர்ல போடுவேன். மத்தபடி கையிலேயே கழுவிக்கிறது. அண்ட் இந்த லிட் நான் மெயினா வந்து வாங்கினது எனக்கு லாக் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது வந்து நல்லாவே லாக் ஆயிக்கிறது. நம்ம புடிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நல்லா லாக் ஆயிக்கிறது அப்படின்றதுனால நம்ம வச்சுட்டு அப்படியே வந்து ரொம்ப ரொம்ப போட்டு அழுத்தணும்னு இல்ல. வேணும்னா இந்த இடத்துல இப்படி லைட்டா கை வச்சுக்கிட்டா போதும். மத்தபடி வந்து ரொம்ப போட்டு புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ அடுத்த ஜார் வந்து ஜூஸர். ஜூஸர் வந்து நான் நெறைய ஆரஞ்சு ஜூஸ் போடுறது, இந்த கொட்டை இருக்கிற மாதிரியான ஜூஸ்லாம் போடுறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகுது. இதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வந்து உள்ளவே வந்துடுது. என்னோட பழைய மிக்ஸிலயும் இதே மாரி ஃபில்டர் வந்து இருந்தது. ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஃபில்டர் இருந்ததுன்னா, நமக்கு வந்து ஜூஸ் போடுறதுக்குலாம் நல்லா வந்து ஈஸியா இருக்கும். ஃபில்டர் வந்து நமக்கு தேடணும் அப்படின்னு அவசியம் இல்ல தனியா. அ பட் இது வந்து நல்ல ஒரு கிளாஸ் டைப்ல ஆக்சுவலா இது கிளாஸ் கிடையாது. அக்ரிலிக் மெட்டீரியல் மாதிரி. பட் விசிபிளா இருக்கிறதுனால நமக்கு வந்து ஜூஸ் இதெல்லாம் வந்து நல்லா விசிபிளா தெரியும். அண்ட் இதுலயுமே நல்ல நெறைய வந்து போடலாம். ஒரு 3, 4 கிளாஸ் போடுற அளவுக்கு ஜூஸ் போடலாம். அண்ட் இதுவுமே நல்ல லாக் ஆயிக்கிறது அப்படின்றதுனால, நமக்கு தண்ணி ஏதாவது ஊத்தணும்னாலுமே, அ இந்த மாதிரி இத மட்டும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஊத்துனா போதும். ஸோ இந்த மாரி இந்த இடத்துல தண்ணி ஊத்துனாலே போதும். இந்த ஜார்லயுமே அதே மாரி தான். இதே மாரி மேல ஒரு ப அ மூடி மாதிரி இருக்கும். அத நம்ம ஓப்பன் பண்ணி தண்ணி ஊத்துனாலே போதும். தொறந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்ல. அடுத்தது வந்து இந்த குட்டி ஜாரு. இந்த ஜார் தான் அதிகமா யூஸ் பண்றேன். டெய்லி இந்த ஜாரு தான் யூஸ் பண்றேன். நம்மளோட கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி ஜார் தான் டக்கு டக்குன்னு வந்து பிளேடு வந்து லூஸ் ஆகுறது, ஃபால்ட் ஆகுறது எல்லாமே. நானும் அதே மாரி இந்த குட்டி ஜார் தான் அதிகமா வந்து யூஸ் பண்றேன். அண்ட் இந்த குட்டி ஜார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா வந்து அகலமா இருக்கிறதுனால நல்லா ஒரு 2, 3 பேருக்கு மேலேயே கூட சட்னி எல்லாம் வந்து அரைக்கலாம். அது மட்டும் இல்லாம இதோட மூடியும் நல்லா வந்து மேல வரைக்கும் நல்ல பெருசா இருக்கிறதுனால நல்லாவே வந்து தாங்கும். நெறைய வந்து மேல பொங்கிலாம் வராது. ஸோ அடுத்த ஒரு ஜார் வந்து மீடியம் சைஸ். இந்த பெரிய சைஸும் இல்லாம, சின்ன சைஸும் இல்லாம ஒரு மீடியம் சைஸ்ல உள்ள ஒரு ஜாரு. இது நான் வந்து இன்னும் பெருசா நான் யூஸ் பண்ணல. ஏன்னா மாவு அரைக்கிறதுக்கு இதுவும், சட்னி இதெல்லாம் அரைக்கிறதுக்கு அந்த சின்ன ஜார் யூஸ் பண்றதுனால, இது வந்து அப்படியே தான் நெறைய பேருக்கு வந்து சட்னி அரைக்கிறதுக்கு, நெறைய பேருக்கு வந்து குழம்புக்கு அரைக்கிறதுக்குலாம் வந்து இந்த ஜார் நல்லா யூஸ் ஆகும். எனக்கு வந்து ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா தான் இந்த ஜார் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் இது கூட வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பிளேட் வந்து குடுத்திருந்தாங்க. இது வந்து இந்த பிளேடு வந்து எப்படி எதுக்காக குடுத்திருந்தாங்கன்னா, நல்ல ஒரு ட்ரையான பொருட்கள்லாம் வந்து அரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த பிளேட வந்து நம்ம இந்த மாதிரி ஜார்ல வந்துட்டு நம்ம நல்லா அத வந்து ஃபிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மஞ்சள், விரலி மஞ்சள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ மஞ்சள், அதுக்கப்புறம் மொளகா வத்தல் இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரையா அரைக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து இந்த பிளேடு யூஸ் பண்ணி அரைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தாங்க. பட் எனக்கு வந்து இது பெருசா யூஸ் ஆகல. ஏன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொடிங்கள்லாம் அரைப்பேன் இல்லையா? மல்லிப்பொடி இதெல்லாம் அரைக்கிறதுக்கு, அந்த சின்ன ஜாரே வந்து நான் யூஸ் பண்றேன். அந்த பிளேடே வந்து நல்லா வந்து அரைக்குது. ஸோ, அதனால இட்லி பொடியா இருக்கட்டும், எல்லாமே நான் அந்த சின்ன ஜார்ல தான் வந்து அரைக்கிறேன். ஸோ, இந்த பிளேடு வந்து அதனால எனக்கு தேவைப்படல. ஏன்னா, அதிலயே நல்லா அரைக்குது. ஸோ, அதனால இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்பேச்சுலா வந்தது. இது நான் பெருசா யூஸ் பண்றதில்ல. முடிஞ்ச அளவுக்கு நான் சில நேரம் கையில யூஸ் பண்ணிப்பேன். இல்ல ஏதாவது ஸ்பூன் அந்த மாரி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இத தவிர்த்து என்கிட்ட இருக்கிற அ அ எலக்ட்ரிக் பொருள்னு பார்த்தீங்கன்னா, கிரைண்டர். கிரைண்டர் வந்து நான் பிரீமியம் பிராண்டோட கிரைண்டர் தான் வந்து யூஸ் பண்றேன்.
அ இப்போதைக்கு என்னால அந்த கிரைண்டர வந்து தூக்கி இங்க வச்சு காமிக்க முடியல. ஏன்னா கையில வந்து வெயிட்லாம் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கிரைண்டர் வந்து இப்ப நான் எங்க வச்சேனோ அதே இடத்துல இருக்கு. அம் வேணா ஒரு சின்னதா வந்து கிளிப் காமிக்கிறேன். அத தூக்கி என்னால இப்படி இங்க இங்க வச்சு ரிவ்யூ பண்ண முடியல. அ ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு டைம்ல முடிஞ்சா நான் அத ஷேர் பண்றேன். நெறைய ஷார்ட்ஸு இந்த மாரி விளாக் கூட போட்டிருக்கேன். அதுலலாம் வந்து அந்த கிரைண்டர நான் பத்தி நெறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அ எனக்கு வந்து அந்த பிரீமியம் கிரைண்டர் வந்து 1.5 லிட்டரு. அது கொஞ்சம் வந்து டிசப்பாயிண்ட் தான். எனக்கு அந்த கிரைண்டர் வந்து அவ்ளோ செட் ஆகல. ஸோ அது என்ன ஆச்சுன்னா, அந்த கிரைண்டர நான் வாங்கிட்டு அ வரும்போதே வந்து டிராவல் டைம்ல எங்க நடந்ததுன்னு தெரியல. அந்த கல்லு வந்து கிராக் ஆயிருந்தது. அடியில அந்த ட்ரம்ல இருக்க கல்லு. அம் அந்த சுத்துற கல் இல்ல. ட்ரம்ல இருக்க கல் வந்து கிராக் ஆயிருந்தது. ஆ எனக்கு வந்து அத நான் வந்து பார்க்கல. ஆனா நான் கடையிலருந்து வாங்கிட்டு வரும்போது அது நல்லா தான் இருந்தது. அது மட்டும் நான் வந்து எனக்கு தெரியும். ஏன்னா நான் வீட்ல வந்து பேக்கிங் எல்லாம் ஓப்பன் பண்ணி, செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து நான் வந்தேன். ஆ பட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா, அத பேக் பண்ணி எடுத்து வைக்கும்போது நல்லா தான் இருந்தது. ஆ சென்னை டூ ஆ ஃப்ராங்க்ஃபர்ட் நாங்க ஒரே ஃப்ளைட்ல தான் வந்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்க மிஸ் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸோ நாங்க வந்து மதுரையிலருந்து சென்னை லோக்கல் ஃப்ளைட்ல வந்தம்போது, எனக்கு தெரிஞ்சு அங்க தான் வந்து ஏதோ சம்திங் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த லோக்கல்ல போடுற அந்த ஃப்ளைட்ல தான் வந்து இந்த மாரி பேக்கேஜ்லாம் தூக்கி தூக்கி போடுவாங்க. அம் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ஃபாரின் போற ஃப்ளைட்லயும் வந்து அது நடக்கும். பட் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் கிளாஸ்ல போட்டு வந்தோம் அந்த அந்த டைம். ஸோ, அதனால எங்களுக்கு பிசினஸ் கிளாஸ் அப்படின்ற போது, பிசினஸ் கிளாஸ் லக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பிரியாரிட்டி. ஸோ, அதனால வந்து பெருசா தூக்கி போடுறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இங்க வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, கல்லு வந்து கிராக் விட்டுருந்தது. கிராக் விட்ட பிறகு எனக்கு அத யூஸ் பண்றதுக்கே வந்து மனசு வரல. ஏன்னா, உடைஞ்சு கிடஞ்சு மாவுக்குள்ள சேர்ந்துருமோன்ட்டு. ஆ அப்புறம் அப்படி இருந்துமே வந்து, சரி அரைச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு, நல்லா ஃபர்ஸ்ட்டு வந்து சீசனிங் பண்ணலான்ட்டு, கொஞ்சம் அரிசியெல்லாம் போட்டு அரைச்சு, அந்த மாரி வேலையெல்லாம் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே வந்து நல்லா தான் இருந்தது. இப்ப வரைக்கும் அந்த கிராக்டு கல்லோட தான் இருக்கு. ஆனா வந்து, அ ரொம்ப வந்து மாவுலலாம் சேரல. ஏன்னா அது லைட்டா தான் வந்து கிராக் விட்டுருக்கு. மத்தபடி வந்து பெருசா இல்ல. அதுலருந்து மண்ணு, தூசி மாதிரி வர்ற மாதிரியும் இல்ல. ஸோ அத வச்சு தான் ஓட்டிட்டு இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் லாஸ்ட் டைம் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ, அதனால நெக்ஸ்ட் டைம் போம்போது மாத்திக்கலாம் அப்டின்ட்டு. இது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த மாரி அடுப்பு, அப்புறம் வந்து அவன், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் இது எல்லாமே வந்து இங்க உள்ள கிச்சன்ல நமக்கு வந்து குடுத்துருவாங்க. ஸோ, அதெல்லாம் நம்ம பொருள் கிடையாது. இதெல்லாம் தான் நம்ம பொருள். ஆ நான் வந்து எப்டி மெயின்டெயின் பண்ணுவேன் அப்டின்றத உங்களோட ஷேர் பண்ணிர்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியாலருந்து வரும்போது, இத கண்டிப்பா வந்து எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா, இது இல்லாம நம்மளோட மிக்ஸி, கிரைண்டர் வந்து ஓட்டவே முடியாது. கண்டிப்பா இது தேவைப்படும். ஸோ நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்றேன். ஸோ நான் இந்த மாதிரி அப்ளையன்ஸஸ் கிளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி வெட் டிஷ்யூ தான் யூஸ் பண்றேன். இந்த டிஷ்யூ வந்து ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். இத யூஸ் பண்ணி நெறைய இடங்கள வந்து நம்ம கிளீன் பண்ணலாம். ஸோ நம்ம பாத்ரூமா இருக்கட்டும், கிச்சனு எங்கனாலும் எந்தெந்த ஏரியாலாம் இருக்கோ எல்லாமே நல்ல கிளாஸி ஃபினிஷ்ல இருக்கிறதும் கூட நம்ம வந்து இத யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம். லேப்டாப் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி வெட் டிஷ்யூ வச்சு நல்லா வந்து தொடச்சிட்டோம் அப்படின்னா, சூப்பரா வந்து நமக்கு கிளீன் ஆயிடும். வேற எந்த ஒரு சிரமமுமே படணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நான் மாசத்துல 1 தடவ, இல்லன்னா 1 1/2 மாசத்துக்கு ஒரு தடவ தான் இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவேன். அப்புறம் ரொம்ப வந்து இடுக்குக்குள்ள இருக்கிற இந்த தூசி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி போணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிரஷ் வந்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு இடுக்குகள்ல இருக்கிற தூசி இது எல்லாமே வந்து நல்லாவே கிளீன் ஆயிடும் இந்த மாதிரி. இந்த மாதிரி இந்த டிஷ்யூவ வந்து இப்படி பின்னாடி கோர்த்துட்டு, நமக்கு இந்த மாதிரி இடுக்குகள்லாம் குடுத்தோம்னா கூட நல்லா வந்து சூப்பரா நமக்கு வந்து கிளீன் ஆயிடும். ஸோ அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு நம்ம சேனலுக்கு கன்டென்ட் எல்லாம் புடிச்சிருந்தது அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல வந்து உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய்.